ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் போஷியா. ஸோ இன்றைக்கி என் கூட கும்தாஜ் என்கின்ற பிரீத்தி இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் செல்ஃப் கேர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. உண்மையாக சொல்கிற வெள்ளை பேய் மாதிரி அப்படி போடுவேன். எனக்கு அப்போல்லாம் மேக்கப் போடவே தெரியாது. மேக்கப் ரிமூவ் பண்ணணுமான்னா பேபி ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே சோப் போட்டு வாஷ் பண்ணுறாங்க. அதை நான் நிறைய பேருக்கு பார்த்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணாதங்க, ஸ்கின் ஸ்பாயில் ஆகிடும். நிறைய பேர் வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் வெறும் வயிற்றுல குடிப்பாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதுங்க. எக் இருக்குல்ல, எக்கில் வெள்ளை மட்டும் அப்பப்போ போட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டைட்டாக ஆகிடும். அந்த டைட் ஆகினாலே போதும், நம்மளுக்கு எந்த ரிங்கிள்ஸ் வராது. ஒன் டைம் தயிர் போடுவா. இன்னொரு நாள் பால் அடை இருக்குமில்ல, மேலே அடை, அது மிக்ஸ் பண்ணி போடுவா. டே டைம் சரி, தூங்கும்போது சரி, கொக்கோ பட்டர் போடுவா. நைட்டு 2 மணிக்கு எழுந்துச்சி, ஐயோ நம்ம 2 சப்பாத்தி தான் சாப்பிட்டோம், பசிக்குதே, தூக்கம் வர மாட்டேன், மறுபடியும் 2 மணி போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்குவா. வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். ஆர்டிஸ்ட்க்குலாம் ஸ்கின் மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் எப்படி உங்களோட ஸ்கின் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட ஸ்கின் ரொட்டீன் பற்றி சொல்லுங்கள். என்னோட ஸ்கின்க்கு ஃப்ரீயாக இருக்கும்போது எக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுவான். ஓகே. அப்புறமா கடலை மாவில் ஒன் டைம் தயிர் போடுவா. இன்னொரு நாள் பால் அடை இருக்குமில்ல, மேலே அடை, அது மிக்ஸ் பண்ணி போடுவா. அப்புறம் இது குக்கும்பர் போடுவா. எனக்கு மனசுக்கு எது தோணுதோ அது போடுவேன், அது போட்டுடுவேன். ஸோ காலையில் எழுந்த உடனே இந்த விஷயம் நான் என்னோட ஸ்கின்காக பண்ணுவேன் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குங்களா? ஸ்கின் ரொட்டீன் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்ததும் இதுதான் பண்ணுவேன். காலையில் எழுந்துச்சுன்னு என்ன பண்ணுவேன், என் மூஞ்சி போய் கண்ணாடியில் பார்த்துப்பேன், நல்லா இருக்கா, ஓகே, என்ன மேன் தெரியுது, அழகான முகம் தெரியுது அப்படின்னு என்ன தெரியுது, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா, ஏதாவது மாற்றணுமா இன்னைக்கு, ஏதாவது நினைப்பேன். ஓகே, சரி, ஓகே, கொஞ்சம் இப்போ தானே ஏஞ்சோம், அதுக்கப்புறமா ஏதாவது பார்த்துன்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பா வீட்டில். ஓகே. அண்ட் இப்போ நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஃபேவரட்டான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்ன? ஃபேவரட்டானது நான் நைட்டில் மோஸ்ட்லி டே டைம் சரி, தூங்கும்போது சரி, கொக்கோ பட்டர் போடுவேன். கோகோ பட்டர். ஓகே. எனக்கு அந்த ஸ்மெல்லே ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே ஃபுல்லாக மூஞ்சில் அப்பி படுத்துப்பேன். ஓகே. காலையில் ஏஞ்சோடனே பெட்ஷீட் எல்லாம் நாஸ்தியாக இருக்கும், மூஞ்சில் போடுறதெல்லாம் பெட்ஷீட்டில் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி அவுட்வேர்டாக போடுறத விட நான் இந்த மாதிரியான ஜூஸ் எல்லாம் எடுத்துப்பேன் என்னோட ஸ்கின்னுக்காக அப்படின்னு ஏதாவது ஜூஸ் எடுத்துக்கிறீங்களா? ஜூஸ் எடுத்துப்பா. இப்போ இன்னைக்கு உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு போது 2 மாந்தெல்லாம் கட் பண்ணிட்டு வாட்டர், மில்க் எல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் நான். எந்த ஜூஸில் மில்க் சேர்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. நானே பழம் உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா ஒரு ஆப்பிள் கட் பண்ணிட்டு அதில் கஜூரம் இருக்குல்ல, டேட்ஸு, அது ஒரு 5-6 டேட்ஸு போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு அதை குடிச்சிடுவேன். அப்புறம் கேரட் ஜூஸ் குடிப்பேன். ஸோ இவ்வளோ எடுத்துப்பீங்க. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ நீங்கள் அந்த டைமில் ஷூட்ஸ்லாம் அவுட்டோரில் இருக்கும் அண்ட் அதனால ஸ்கின் டேன் ஆகிடும். ஸோ அந்த டேன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்காக என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஸ்கின் டேன் ஆகிடுச்சுன்னா அவுட்டோரில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அதுக்கு நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பெட்னோவிட்ஸி போடுவேன். பெட்னோவிட்ஸி எண்ணெய் 2 மிக்ஸ் பண்ணி போடுவேன். ஓ, அது போட்டால் போயிடும். அது போட்டால் கொஞ்சம் ஃபேஸு காலையில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஓகே, ஓகே. நான் அதுதான் இப்போ கூட அதுதான் யூஸ் பண்ணிருக்கு, பெட்னோவிட்ஸி எண்ணெய். அது கொஞ்சம் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நைட்டு அப்ளை பண்ணி காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ண அப்படியே பிரைட்டாக வெள்ளையாக இருக்கும். ஓகே. டார்க் சர்க்கிள்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? நான் தான் சொல்லிட்டேன், பெட்னோவிட்ஸி போடுவேன். அப்புறமா பெட்னோவிட்ஸி எண்ணெய் 2 மிக்ஸ் பண்ணிட்டு நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு படுத்து மார்னிங் ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப்பு போட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி ரொம்ப வருஷமாக பேபி சோப் தான். மேக்கப் ரிமூவ் பண்ணணுமான்னா பேபி ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே சோப் போட்டு வாஷ் பண்ணுறாங்க. அதை நான் நிறைய பேருக்கு பார்த்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணாதங்க, ஸ்கின் ஸ்பாயில் ஆகிடும். நிறைய பேருக்கு நான் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். ஜான்சன் பேபி ஆயில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வெட் டிஷ்யூவில் தொடச்சிட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணாலே போதும். ஓகே. வெளியே போகும்போது நான் எந்த க்ரீம் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பல வருஷமாக ஃபேர் அண்ட் லவ்லி. ஓகே, ஓகே.
ஸோ அது அவ்வளோதான், ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தான். ஓகே. அண்ட் இப்போலாம் வந்து சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுது, சுருக்கம் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஆனால் உங்களுக்கு நான் பார்க்குறேன் இன்னுமே சுருக்கன்ற ஒரு விஷயமே இல்லை. அதுக்கு என்ன மாதிரியான இது பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்போ மேக்கப் போட்டதுனால இது தெரியல இல்லையே, மேக்கப் போடல, நான் போட்டால் தான் இன்னும் அதிகமாக தெரியும். அப்படிங்களா? ஆமாம், அது உங்களுக்கு தெரியல. ஸோ எப்படி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? தெரியல, காட் கிஃப்ட். காட்ஸ் கிஃப்ட். அதுக்கு வந்துட்டு டைட் ஆகணும்னா நம்ம எக் இருக்குல்ல, எக்கில் வெள்ளை மட்டும் அப்பப்போ போட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடும். அந்த டைட் ஆகினாலே போதும், நம்மளுக்கு எந்த ரிங்கிள்ஸ் வராது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மேக்கப்ன்ற ஒரு விஷயம் வந்து வெறும் ஒரு பேன் கேக்கு எதனா ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று தான் இருக்கும். ஆனால் இப்போ நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அப்போ எப்படி இருந்தது நீங்கள் யூஸ் பண்ண? ஐயோ, அப்போ என்னோட மேக்கப் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை பிசாசி மாதிரி இருக்கும். உண்மையே சொல்கிற வெள்ளை பேய் மாதிரி அப்படி போடுவேன். எனக்கு அப்போல்லாம் மேக்கப் போடவே தெரியாது. இப்போ வந்து நம்ம பார்க்குறோமில்ல, நிறைய ஈவெண்ட்ஸு ஷூட்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறது இல்லை. அவங்களாங்களும் பார்த்து ஒன்று கற்றுக்கிறது. அப்புறமா யூடியூப்பில் பார்த்துட்டு மேக்கப் இது ஐஷோட எப்படி போடணும், ஐலைனர் எப்படி போடணும். இப்போ நான் வந்து ஒரு யூடியூப்பில் இன்னைக்கு ஒரு ஐஷோட போடணுமன்னா யூடியூப்பில் முதல்ல ஃபோட்டோஸ் பார்த்துட்டு அதே மாதிரி நான் போடுவேன். எனக்கு மேக்கப் போடுறதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது எனக்கு நான் போடுறதை விட மற்றவங்களுக்கு போடுறது எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே. நிறைய பேர் போட்டிருக்கேன் நான் மேக்கப், நிறைய பேர் போட்டிருக்கேன். அக்காக்கே போட்டிருக்கேன், ஷக்கிலாக்கே நான் மேக்கப் போட்டிருக்கேன். ஓகே, சூப்பர். ஒரு நாள் எனக்கு போட்டு விடுங்க. ஷூர், கண்டிப்பா. உங்களோட கெட்டப் ஸ்டைலே டோட்டலாக மாற்றி காட்டுவேன். கண்டிப்பா. ஷூர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்தது வந்து ஹேர் ஃபால்ன்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் உங்களோட ஹேர் ஃபாலை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? நான் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு 2-3 வருஷம் ஆகுது. சீரியஸாக? சத்தியமா நான் எண்ணெய் வைக்க மாட்டேன். எண்ணெய் வச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை ஆயில் போட்டு தேய்ச்சி குளிச்சு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால எனக்கு எண்ணெய் வைக்க மாட்டீங்க? ஓகே. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் நிஜமாக வைப்பேன். தீபாவளிக்கு வச்சிங்களா? வைக்கல, உண்மையாக வைக்கல. எதுக்கு நான் போய் சொல்ல மாட்டேன். ஓகே. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் அப்போது உங்கள் முடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுவீங்க ஜென்ரலாக? மெயின்டைனெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுவேன், டெய்லி ப்ளோ ட்ரையர் வைப்பேன், டெய்லி ஹேர் சிரம் வைப்பேன், லோரியல் ஹேர் சிரம் போடுவேன். அதுக்கப்புறமா ட்ரையர் போட்டு அயனிங் பண்ணுவேன். இதனால ஹேர் டேமேஜ்லாம் ஆகாதா? நீங்கள் அயனிங்ல டேமேஜ் ஆகும் தான், ஆகாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ நீங்கள் எப்படி டேமேஜ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏங்க பர்சனலாக கேட்குறீங்க? இல்லை கேட்க அழுதுடுவா. ஓகே. ஓகே. யாரும் பார்க்கல? பார்க்கல. சரி, ஓகே. இது அப்படியே விட்டுருவோம் நம்ம. சரி, இன்டர்னலாக என்ன மாதிரியான ட்ரிங்க்லாம் நீங்கள் எடுத்துப்பீங்க உங்களோட முடியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு? ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்? நான் தான் சொல்லச்சில்ல, கேரட் ஜூஸ் எடுப்பேன், பீட்ரூட் ஜூஸ் எடுப்பேன். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் வந்து வெறும் வயிற்றுல குடிப்பாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதுங்க. ஒரு நாள் வெறும் வயிற்றுல நான் ஜூஸ் குடிச்சிட்டா நான் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிட்டேன். ஏன்னா வெறும் வயிற்றுல அந்த ஜூஸ் போயிடுச்சுன்னா ஒரே வாமிட்டிங் சென்ஸ் ஆகிடும். அதனால ரொம்ப டேஞ்சர் கண்டிஷன் போயிட்டேன் நான். அந்த தப்பு மட்டும் யாரும் செய்யாதுங்க. நல்லா ஏதாவது டிஃபின் எடுத்துட்டு பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். பீட்ரூட் மட்டும்தான், கேரட் ஜூஸ் குடிக்கலாம். பீட்ரூட் மட்டும் வெறும் வயிற்றுல குடிக்கவே கூடாது. அந்த தப்பு மட்டும் யாரும் செஞ்சிடாதுங்க. ஓகே. ஸோ இப்போ ஹேர் கலர்லாம் நம்ம அடிக்கடி பண்ணுறதுனால ஹேர் வந்து டேமேஜ் ஆகிடும், இல்லை வந்து ஹேர் ஃபால் ஆகும். அதுக்கு நான் நிறைய கலரிங் பண்ணுவேன். 5 மாதத்துக்கு ஒரு வாட்டிக்கு டிஃப்ரெண்ட் நிறைய மாற்றிருக்கேன். ஓகே. மாற்றிட்டே இருப்பேன் நான் கலர்ஸு. திடீர்னு இன்னைக்கு இந்த கலர் ஃபேமஸாக இருக்கேன்னா இப்போ நிறைய கீழே க்ரீனு கோல்டு நிறைய டிஃப்ரெண்ட் வந்துச்சுல்ல. எனக்கு கோல்டு என்ன ரொம்ப பிடிக்கும், கோல்டு ஸ்டிக்கின்ஸு. நான் ஐஃபேஸ் போயிட்டு பார்லர் போயிட்டு நான் பண்ணிப்பீங்க. ஓகே, சூப்பர். அண்ட் அடுத்தது ஒரு மெயினான ஒரு விஷயம், இவ்வளோ வருஷத்துக்கும் நீங்கள் எப்படி உங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி வெயிட் பண்ணேன்னா நான் பெருசாக வந்து அந்த முறுக்கு தீனி சைட் டிஷ் அதெல்லாம் எதுவுமே பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகே. சாப்பாடு ஃபுட்டு கூட வந்து ஒரு அளவு தான் நான் எடுத்துப்பேன். நான் ரொம்ப சும்மா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அது சாப்பிடுறது இது சாப்பிடுறது அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த டீ காஃபி குடிக்கிறது அந்தந்த டைம் என்ன எடுத்துக்கணுமோ அந்தந்த டைம் மட்டும்தான். ஓகே. டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணுவீங்களா? டயட்டெல்லாம் நான் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். எல்லாமே சாப்பிடுவேன். திடீர்னு இப்போ 5 நாள் டயட் ஃபாலோ பண்ணோன்ட்டு இருப்பேன்னா
2 சப்பாத்தி சாப்பிடணும் 3 சப்பாத்தி தான் சாப்பிடணும் போதும்னு விடுவானா ஐயோ அப்படியே படுத்து பண்ணா நைட்டு 2 மணிக்கு எழுந்துச்சு ஐயோ நம்ம 2 சப்பாத்தி தான் சாப்பிட்டோம் பசிக்குதே தூக்கம் வர மாட்டேன் மறுபடியும் 2 மணி போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்குவா காலையில் லஞ்ச் ஃபீல் பண்ணுவேன் ஏன் நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம் இதே தான் அதனால டயட் எல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவான். அண்ட் ஒர்க் அவுட் இல்லை யோகா அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணுவீங்களா? ஃப்ரீயாக இருக்கும்போது டான்ஸ் அது இது பண்ணுவேன் நான். ஓகே. ஸோ என்ன மாதிரியானது லைக் ஜூம்பா அந்த மாதிரியா? அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு சாங்கை போட்டு அந்த சாங்கை முடிக்கிற வரைக்கும் சும்மா டான்ஸ் பண்ண வேண்டியதா இஷ்டத்துக்கு வர மூமெண்ட் ஆட வேண்டியது தான். ஓகே. வெயிட் லாஸ்க்காக ஏதாவது ஜூஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே குடிப்பீங்களா? வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஓகே. நான் நல்லா ரைஸ் சாப்பிடுவேன். ரைஸ் இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. ஓகே. ஸோ கண்டிப்பாக ரைஸ் இருக்கும். கண்டிப்பாக. அது டயட் பண்ணுறவங்க வந்துட்டு ஏன் கண்ணு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருக்கா டயட் பண்ணோன்ட்டு ஒல்லியாக இருப்பாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா இப்படியே இருப்பாங்க, என்னை விட குண்டாக இருப்பாங்க. ஏன் இப்படி ஆயிட்டான்னா தெரியல, அது ஆட்டோமேட்டிக்காக வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபுட்டுன்றாங்க. ஓகே. ஸோ அந்த டயட் கண்ட்ரோல் இருந்ததுனால அதுக்கப்புறம் அவங்களே முடியாமல் இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு மஸ்காரா அஷ்மிதான்னு பார்த்தா நல்லா ஒல்லியாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு 4 நாள் முன்னாடி வீட்டில் போய் பார்த்தா குண்டாயிட்டு இருக்காங்க. ஏமா உடம்பு போட்டு வச்சுனா தெரியல செல்லம், உடம்பு வந்துச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபுட்டுன்றாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ ஒல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க பயங்கரமாக டயட்லாம் இருந்தாங்க, டயட் இருந்தாங்க பாவம், இப்போ கொஞ்சம் உடம்பு போட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இன்னைக்கு எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் நிறைய சீரியல்ஸ் பண்ணணும், மூவிஸும் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஹார்ட்டி விஷஸ். ஸோ அடுத்து நம்ம மீட் பண்ணுறோம், கண்டிப்பாக மீட் பண்ணுறோம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மை ஷோ. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஐபிசி சேனல். தேங்க்யூ ஸோ மச். வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். என் டைரக்டர் என்ன கூப்பிட்டு இந்த கேரக்டர் என்ன கேரக்டர்னு சொன்னார். நான் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு என்னென்னமோ சொன்னேன். இதுதான் பாடி லாங்குவேஜ், அப்படியே போய் நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டாரு.